வணக்கம். நம்ம அப்பல 6வது வார வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம மஸ்கன் டெஸ்க்ல இருந்து பேசுறோம். லாஸ்ட் வீக் பார்த்திருப்பீங்க, நம்ம கடலூர்ல இருந்து பேசியிருப்போம். இந்த வாரம் வந்து மஸ்கன் டெஸ்க்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கு, பயங்கரமா நல்லா போயிட்டு இருக்கு. போன வாரம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் ஆரம்பிச்சது வந்து ஃபுல்லா ஈவெண்ட் தான். போட்டோ ஷூட்ஸ், அந்த வீடியோ ஷூட்ஸ், அந்த மேரேஜ் ஈவெண்ட் எப்படி இருக்குங்கிறத வந்து நான் மேரேஜுக்கு போய் போட்டோ போஸ்ட் கொடுத்துருக்கேன். பட் ஆனா போட்டோல போஸ்ட் எடுத்தது இல்லை. நீங்க பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. பட் நம்ம ஒரு வீடியோ பேசி எப்படி போயிட்டு இருக்கு அதே மாதிரிதான். இதை தாண்டி நம்ம ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். போன வாரம் வரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ண போறோம்னு சொல்லியிருப்போம். இந்த வாரம் ஒரு 2-3 கிளைண்ட்ஸ், ஒரு கஸ்டமர்ஸ், 2-3 கம்பெனி ஓகே பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்குமே நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆப்போசிட்ல ஒரு அண்ணா இருக்காரு, அவருமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, என்ன ஒரு நீட் வேணும் அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். பண்ணோம்னா உங்க பிசினஸ் வந்து நாங்க ஒரு ஸ்டார்டிங்ல மாசம் ஆரம்பிச்சு ஒரு 5 நாளைக்கு வந்து நம்ம ஆபீஸ்க்கு வர முடியலைங்கிறது மட்டும் தான் வருத்தமா இருந்ததை தவிர்த்து மத்தபடி எல்லாமே ஒரு செமையா போச்சு, நல்லா போச்சு. ஸோ ஆறாவது வார வீடியோ வந்து 6 வாரமா நடக்குதுன்ற மாதிரி ஆஃபீஸ்ல டைம் இல்லாம வெளியே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 6வது வாரம் அதோட செகண்ட் மந்தோட ஜேர்னி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த செகண்ட் மந்த்ல வந்து பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயங்களுமே கரெக்டாக நடந்தது இல்லையா. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துருவோம். ஸோ வெட்டிங் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபில்மிங் பண்ணியிருக்கோம், ரீடேக் போவோம். அதே விஷயங்களுக்கு போய் நம்ம வெட்டிங்ல போயிட்டு ரீடேக் சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் சின்ன சின்ன மைனஸ்களும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு பெரிய பிளஸா பாக்குறது என்னன்னா, நம்மளால ஒரு ஈவெண்ட் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ண முடியுது அப்படின்றது தான். ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவே இருந்தாலும் நமக்கு தெரியாத விஷயத்த பண்றதை விட தெரியும், பட் அதை ப்ராக்டிக்கலா பண்ணது இல்லை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மந்தோட ஒரு ஃபர்ஸ்ட் 5 to 6 டேஸ் கிட்ட கடலூர்லயே போயிடுச்சு. அது ஒர்க்காக தான் போயிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த 5 to 6 டேஸ் வந்து இங்க இருக்கிற கிளைண்ட்டை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நம்ம ஒரு எடிட்டர் ஹையர் பண்ணலாம்னு சொல்லி ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம். அதுக்கான விஷயமும் ரொம்ப சப்போர்ட்டிவா நடந்தது. ஸோ நம்ம வந்து 2 எடிட்டிங் அப்படின்னு சொல்றதை விட நம்மளோட சர்க்கிள்ல இருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லயே நம்ம ஒரு எடிட்டர் வந்து கூட வந்து இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாவும் பாக்குறேன், பிளஸ் பெரிய கமிட்மெண்ட்டாவும் பாக்குறேன். பிகாஸ் நம்ம ஆரம்பிச்ச ஒரு 1 மந்த்ல ஸ்டுடியோ செட் பண்ணி, அதுக்கு எடிட்டர் செட் பண்ணி, இவங்களை ஃபினான்ஷியலா நான் பில்ட் பண்ணி திரும்ப இதுல நான் ஃபினான்ஷியல் எடுக்கணுன்றப்ப இது ஒரு பெரிய கமிட்மெண்ட். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது எல்லாருமே அப்கிரேட் பண்றது தான். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் புதுசா ஒரு ரெண்டு மெம்பர்ஸ் நம்ம கூட ஆட் ஆயிருக்காங்க. நம்ம ஸ்ரீஹரி அண்ட் என் பேர்ல இன்னொருத்தர் விக்கி 2, குட்டி விக்கின்னு சொல்லலாம், வந்திருக்காரு. இப்ப இந்த கேமராவை அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அடுத்த வாரம் வீடியோல கூட வரலாம். இந்த வீடியோ பேசலாம். அவரு பேசுவாரான்னு தெரியல. போயிட்டு இருக்கு, நல்ல ஃப்ளோ போயிட்டு இருக்கு. உங்களோட தொடர்ந்து ஒரு 6 வாரம், இது 5 வாரம் வீடியோ பார்த்து நிறைய பேர் என்னப்பா எப்பப்பா வீடியோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எல்லா வீடியோ, இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்றதை தாண்டி எங்க பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே சார். ஓகேன்ட்டாங்களே, எனக்கு அவ்வளவுதான். நான் பண்ணலாம் ப்ரோ, பண்ணிடலாம். அதான் கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருக்கேன். அதனால வந்து என்னோட கண்டினியூட்டியை வந்து நம்ம பிரதர் வந்து அருண் பேசுவாரு. அதே மாதிரி இந்த வீக் பார்த்தோம்னா ஒரு சின்ன அப்டேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பேசும்போதும் சரி, அப்போ அப்டேட் பண்ணதுலையுமே நம்மளோட மார்க்கெட்டிங் டீம் ரெடி பண்ணணும், பில்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் போயிட்டே இருந்தது. அது வந்து நம்ம மார்ச்க்கு அப்புறம் தான் பிளான் வச்சிருந்தோம். பட் அது அன்பார்ச்சுனேட்டா இல்ல அட்வான்ஸ்டான்னு சொல்ல தெரியல, நம்ம இந்த வீக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லாஸ்டா நம்ம ஒரு கிளைண்ட்டுக்காக வந்து அட்வர்டைசிங் பிளஸ் மெட்டா ஆட்ஸ் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட இப்போ நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். அது போக வெப்சைட் கிரியேஷன் ஒரு ஆர்டரும் இப்போ நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கிளைண்ட் அப்ரோச் பண்ணியாச்சு. ஓகே அப்படின்னா அந்த வெப்சைட் கிரியேஷனுக்குமே ஒரு கிளைண்ட் ஓகே ஆயிடுவாங்க. இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் அப்கிரேடேஷன் தான். இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா கிளைண்ட்ஸுமே ஒர்க் போயிட்டு இருக்கு. எந்த கிளைண்ட் நம்மளுக்கு இன்னும் ட்ராப் ஆகல. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு என்னவோ செகண்ட் பாயிண்ட்டை மட்டும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கு. அதாவது நம்மள ஸ்டெப் டவுன் பண்ற பாயிண்ட்ஸும் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் சில விஷயங்கள் இன்டெரக்டா சொல்றேன், சில விஷயங்கள் டேரக்டா சொல்றேன். இன்டெரக்டா சொல்ற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, சில கிளைண்ட்ஸ்க்கு வந்து எங்களால் இப்போ வரைக்கும் ஒரு ஹோப் கொடுத்துட்டு ஒர்க் முடிக்க முடியாம இருக்கு. அது வந்து நாங்க சும்மா இருக்கோம், டைம் வேஸ்ட் பண்றோன்ற மாதிரி இல்லாம இப்போ கூட பாத்தீங்கன்னா வேற ஒரு ஷூட்காக வந்தோம். ரொம்ப நாளா அந்த வீக்லி வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் ஷூட்டே போடுறோம். நியர்லி இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. நம்ம வந்து போன சண்டே போஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது தேர்ஸ்டே தான் ஷூட்டே பண்றோம். ஸோ இந்த கமிட்மெண்ட்டை வந்து ஃப்ரீ பண்ணணும்னு நினைக்கிறேன். கமிட் ஃப்ரீ பண்ணிட்டு யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கு. அது இல்லாம டீம் கோஆர்டினேஷன். இப்போ ஜென்ரலா வந்து தனியா ஒருத்தர் வளர்றோம், தனியா ஒருத்தர் விழுறோம் அப்படின்னா தெரியாது, நம்ம வார்டு எழுந்துருவோம், யாரும் பார்க்கலான்னு கை தொடச்சிட்டு போயிடுவோம். பட் நான் டீமா விழும்போது ஒருத்தர் இல்லைனா இன்னொருத்தர் பார்த்துருவாங்க, ஒருத்தர் எழுந்திருக்க முடியாது. ஸோ இந்த டீம் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியமா பாக்குறோம். அந்த வகையில சின்ன நெருடல்கள் இருக்கு, எல்லாரும் டீமே இருக்கு. எனக்கு ஒரு சில விஷயங்களா, இன்னொருத்தட்ட பிரச்சனை இருக்கு, இன்னொருத்தருக்கு ஏமான சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருந்தா அது நடிப்பு, கோவங்கள் வரதான் செய்யும். அதை கேட்கறது தான் நியாயமான விஷயங்கள். அந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் டீம் கோஆர்டினேஷனாவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், அந்த ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்டேஷன் பிளஸ் ஷெடுலேஷன். அப்டேஷன் அப்படின்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்கும் இப்ப பண்ற ஒர்க்குக்கும் ஒரு அப்டேட் வேணும். லாஸ்ட் டைம் வந்து ஒரு போன மந்தோட ஃபர்ஸ்ட் 10th ஆஃப் டேட்குள்ளலாம்
நியர்லி ஒரு 3 கிளைண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்ரோச் பண்ணி. பட் இந்த மந்த்ல பார்த்தோம்னா எங்களுக்கு 5 days கிட்ட கடவுளே போயிடுச்சு. அது மிஸ்டேக்கன் கிடையாது. பட் அங்க இருந்ததுனால 2-3 கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மூலமா ரிமார்க்ஸ் விழுந்தது. பிளஸ் ஒரு 2-3 கஸ்டமருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து ரீச் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ இது மூலம் என்ன சொல்லணும்னா கமிட்மெண்ட்ஸ் அப்டேட்டேஷன். நம்ம அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்க ஒருத்தர் உட்கார வைக்கணும், இல்லை நம்ம அங்க போகாம நம்மளே அங்க ஒருத்தர் செய்யற மாதிரி இருக்கணும். இந்த விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறோம். அது இல்லாம ஸ்கெடுலேஷன். இன்னைக்கு இந்த வேலை நடக்கணும், இந்த வேலை நடக்கணும் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு அப்படின்னு பார்த்து யாரோ ஒருத்தர் குறுக்க வந்து உட்காந்துடுறாங்க, அவங்க வேலை நடக்குது, இந்த வேலை நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து தள்ளி போகுது. இதுக்கு மெயின் ரீசனா நானும் ஒன்று, பிளஸ் கிளைண்ட்டும் ஒருத்தவங்க. பட் எது பண்ணாலும் நம்ம ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கோம், எங்கேயுமே ரிலாக்ஸ் பண்ணோ பிரேக் எடுக்கவோ இல்லை. ஸோ இது மேஜர் மிஸ்டேக் எந்த பக்கம் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிச்சு அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபார்ம்ஸும் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. என்னடா ஒரு மாசம் நல்லா போதே அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாசமே ஒரு சில அதான் சொல்லியிருப்பாரு, அருண் பேசியிருப்பாரு. அதுதான் போன மாசம் நிறைய பிளஸ் இருந்தாலும் மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் அது எங்க போகுது எப்படி வருது அப்படிங்கிற ஒரு கணக்கு வர மாட்டேங்குது. நான் கூட நிறைய கிளைண்ட்ஸ்ல எடுக்கிறேன், கிளைண்ட் எடுக்கிறோம், அமௌண்ட் வருது, அந்த அமௌண்ட் எங்க போகுது, எப்படி பண்றோம், எங்க நம்ம செலவு பண்றோங்கிறத வந்து நோட் பண்ண வைக்க முடியல. அது வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது நான் புரிஞ்சுட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம், ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட அதை டெவலப் பண்றதுக்கு அமௌண்ட் தேவைப்படும். அமௌண்ட் இல்லைங்கிறப்ப நம்ம கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் தான். நம்ம எந்த அளவு நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவு நம்ம போடுற எஃபெக்ட் வந்து பில்ட் ஆகுங்கிறத வந்து நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். அது இதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் டைம் வந்து பயங்கரமா இந்த ஆஃபீஸ்ல ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ண. அடிக்கடி நான் வந்து வீட்டுக்கு போயிடுறேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வீக்லி போறத வந்து ஒரு மந்த்லி மட்டும் மந்த்லியா போவோம். மந்த்லியா போனோம்னா போறப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய இங்கிருந்து நிறைய விஷயங்களை சம்பாரிச்சு கத்துக்கிட்டு வீட்டுல வந்து அந்த சம்பாரிச்ச அனுபவங்களை கொடுக்க முடியாது. இது மூலியமா ஏர்ன் பண்ண விஷயங்கள் மூலியமா வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்து நான் ஓன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையோட போயிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம ட்ரீமை நோக்கி போகணும். எதுக்காக ஆஃபீஸ் போட்டோம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஆஃபீஸ் போட்டோம், இன்கம் சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் தாண்டி எதுக்காக உள்ள வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை விட்டு டைவர்ட் ஆகி எங்கேயோ போறோமோ அப்படிங்கிற ஒரு சில நெகட்டிவிட்டிஸுமே இருக்கு. அதையுமே பாயிண்ட் பண்ணி பக்கா பண்ணி அடுத்தடுத்த வீக்ல வந்து கரெக்ஷன் பண்ணி நாங்க இப்ப ஆபீஸை பத்தி இல்லாம எங்க ட்ரீமை பத்தியும் நாங்க சில விஷயங்கள் பண்ணி அதையும் அப்டேட் கொடுக்கறதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம டீம் கூட வந்து அலின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காப்புல. அவர் வந்து நம்மளோட சேர்ந்து அவரும் ஒரு சேனல் வச்சிருக்காரு. நம்ம சேனல்ல கொலாப் பண்ணி பப்ளிக் பண்ணி எடுக்க போறாப்புல. அதுவும் கூட சீக்கிரம் நாங்க ஒரு நல்ல பேர் வச்சு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோட உங்களுக்கு ரிலீஸ் பண்றோம். கஷ்டங்களை கடந்து நஷ்டங்களை துறந்து இஷ்டப்பட்ட வேலையை நோக்கி போவது தானே ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி போயிருக்கோம். அடுத்து நம்ம அருண் வந்து டீடைல்டா பேசுவாரு. எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு பேச வராது, நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டவன். சரி, இப்போ ஆல்ரெடி விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி சில விஷயங்கள் அப்டேட் பண்ணணும். லைக் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், ரிசப்ஷனாக இருக்கட்டும், ப்ளஸ் ஆஃபீஸர் இன்டீரியராக இருக்கட்டும். பிகாஸ் ஏன்னா இப்போ எத்தனை நம்ம வெளியே போய் கிளைண்ட் எடுக்கிற மாதிரி நமக்கு தேடியும் சிலர் வராங்க. ஸோ அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்கள வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் ஒரு வாட்டியும் உள்ளேருந்து வெளியே வந்து ஒருத்தர் வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிற மாதிரி இருக்கு. டிமாண்ட்ஸ் இருக்கு, பட் அதுக்கான ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ அக்கௌண்டிங்கும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கோம், யாராவது சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். அது இல்லாமல் நெகட்டிவ்ஸ் எவ்வளோ வந்தாலும் அதை கோஆர்டினேட் பண்ணி போகிறது தான் வந்து ஒரு டீமுக்கான ஒர்க் அவுட்டு. ஸோ அப்படி எல்லாத்தையும் பேசி கலந்து ஒரு டீம் ஒர்க்கை தான் போயிட்டு இருக்கோம். இந்த வாரம் பல மகிழ்வுகள், சில நிகழ்வுகள் இதெல்லாம் கலந்து இருந்தாலும் அடுத்த வாரத்தை நோக்கி பரபரப்பாக பயணிக்கிற இந்த டீம் வந்து